Satyabama Institute of Science and Technology, ranked among India's top 50 universities in the NIRF ranking for the 4th consecutive year. Admission in progress. உங்களுக்கு வந்து காலிவுட் கிரஷ் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? விஜய் சார் இது மெயின்லி அட்ராக்டட். நான் அவரோட சாங் எல்லா சாங்குக்குமே நான் வந்து டான்ஸ் பண்ணுவேன். தளபதி விஜய் அவர்களோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன நீங்க தளபதி விஜய் கூட பாட்டுல கிட்டத்தட்ட டான்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாங் பாடுங்கன்னு கேக்குறாங்க. கேக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் கேக்கல. நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, நான் சும்மா எல்லாம் சொல்லல. பாருங்க நான் பாடுனேனாவா பாருங்க, நீ வேணாம் ப்ரோன்னு சொல்லிருக்காங்க, படிங்க அந்த மாதிரி. கரெக்ட்டா? and then later when I saw the interview I was like why did I even sing? ஹாய், சோ எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு குவாரண்டைன்லாம்? Yeah, going on. You got used to it இல்ல? இப்போ 2 மாசம் இருந்தேன். So I did feel ஒரு மாதிரி I went mad initially. ஏன்னா அந்த டைம்ல கண்டினியூஸா வேலை இருக்கும். Suddenly when you put into நீ உங்க வீட்ல இருக்கணும்னா it's difficult. So 1 month எப்படியோ இதாயிடுச்சு. பட் இப்போ இன்னொரு 1 month I got used to it. So it's like my daily routine. இந்த ஒரு பர்టిక్యులர் டைம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் belated happy birthday wishes உங்களுக்கு. And it is really lovely to see a lot of people wishing you through means of a lot of effort put in, which is actually really great. அதுக்கு வந்து I think it's really a blessing அப்படினா சொல்லணும். அந்த ஒரு விஷயம் நடக்கிறது அப்படினு சொல்லிட்டு. I'm really blessed that way after Bigil because I was I think you know before Bigil na vandu 2-3 padam and it didn't go really well and people didn't recognize me and Bigil was something that all of a sudden illa in the opportunity na miss panna kudadu plus so I put in all my effort football and acting ellame konja effort potada people would like recognize the effort. And also அந்த பர்த்டே அப்படின்னு எடுத்துக்கும்போது என்ன பண்ணீங்க பர்த்டே அன்னைக்கு? நேத்து ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பர்த்டேக்கு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி பண்ணிருந்தீங்களா? வாட் ஹேப்பன்? ஆக்சுவலி நான் ஸ்பெஷலா எதுவும் பிளான் பண்ணல. நான் I just because obviously வீட்ல தான் இருக்கோம் and I was just with my parents and எங்க friends and cousins வீட்டுக்கு வந்தாங்க. they cut cake. wonderful. they made cake. நான் சொன்னேன் இது ஒரு டாஸ்க், நீங்களே கேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. so they made cake for me and they got it and they cake for me and I think my entire day was with in my phone because I எல்லாரோட wishes replying and replying and I'm seeing all the Insta ல Twitter ல எல்லாருமே அவ்வளவு cute-ஆ வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. So that was so nice. So நான் எல்லாருக்கும் at least like my those things that they've done and each and every video பார்க்கறதுக்குள்ள my day was going on. And இதே டைம்ல வந்து லாஸ்ட் இயர் I think வந்து பிகில் பர்த்டேவா இருந்தது உங்களுக்கு. And அத பத்தி சொல்லுங்க. Yes, of course, அந்த ஒரு குஷி கேண்டில் மொமெண்டா இருக்கட்டும் and தளபதி அவர்கள் இருந்த மொமெண்டா இருக்கட்டும், அது just ஒரு small throwback. Yeah, like I said, Aniki, he came, he wished me with so much of it was so real. அவர் வந்து விஷ் பண்றது வந்து அது வந்து ஹார்ட்ஃபுல்லா இருந்தது. It wasn't just like coming and wishing you just for the sake of your birthday. அது அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லா இருந்தது. வந்துட்டு happy birthday, God bless you, கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு சொன்னாரு. I was all excited. I was waiting எப்படா ஈவினிங் வருமோ அப்படின்னு. கேக் கட்டணும். And he got a big cake around 5:30. அது பேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி he got the cake அது அந்த கிரவுண்ட்ல எடுத்ததுனால it was windy கிட்ட. So he was also holding the candle. நானும் இப்படி வந்தேன். Like 2 பேரும் together we came and then sir இந்த moment ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைட்டா அப்படின்னாரு. குச்சி மூமெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பால் நீ அப்படின்னாரு. And I think வந்து உங்களுக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு மெமரியா தான் இருக்கு உள்ளபடிக்கு இல்லையா? டெஃபினெட்லி வந்து அந்த ஒரு சீன் வந்து எப்படி பார்த்து ரசிச்சிருப்போம். முன்னாடி நீங்களுமே வந்து சினிமாக்கு முன்னாடி பார்த்து ரசிச்ச ஒரு சீன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த படம் பார்த்த டைம்ல எல்லாம் இதெல்லாம் ஒரு நடக்கும் அப்படிங்கிறது இல்லையா? இதெல்லாம் நடக்குமான்னு
because எனக்கு தெரியலையே நான் அவர் வந்து பார்க்கும்போதே I fell for him because நான் தண்ணி first day how I saw him and how he greeted me, I'll tell you. நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் செட்டுக்குள்ள வந்து, and he was walking, he finished his scene and he was coming. எனக்கு தெரியல அவரோட சீனை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. So I was just turning the side and drinking water. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்த்தேன். he again நடந்து வந்துட்டு ஹாய் அப்படின்னாரு. நீங்க என்ன பட் நீங்க அது அதான் எதுவும் செக் பண்ணீங்களா? யாருக்காவது பின்னாடி சொல்றாங்களா அப்படின்னு செக் பண்ணீங்களா? அப்படின்னாரு. He's that sweet. He ensures that our setல இருக்கிறவங்க comfortable ஹாய் சொல்றதுல and பிகிலியும் கேட்கவே வேண்டாம். I got to see him for about 120 days or more. So போரே அடிக்காம ஒரு 10 ரெஸ்ட். And now we are talking about Tendril all கிட்டத்தட்ட 1 year தாண்டி I think everything வந்து ஒரு மெயின் ரீசன் அட்லி சார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். That's very true. Very true indeed. And wishes அப்படின்னு இருக்கும்போது wishes from அட்லி சார், விஜய் அவர்கள் இதெல்லாம் வரிசையா நேத்து இருந்ததா? அட்லி சார் and பிரியா விஷ் பண்ணாங்க, அதுவே போதும் எனக்கு. And actually அந்த போட்டோ கேக் கட் பண்ணி ஊட்டி விடுற போட்டோ போட்டிருக்கேன் இல்லையா ரீசெண்டா, அது கூட ஆமா அந்த கிரவுண்ட் இதுல yeah I had to ask everyone's permission, அட்லி sir's permission and Vijay sir's permission. So அது வந்து டைரக்டா இல்ல மேனேஜர் மூலமா கேட்டேன். And மேனேஜர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவரு நமக்கு அட்வான்ஸ் விஷ் பண்ணாங்க. போதும் இதுவே போதும்பா, என்ன அட்வான்ஸ் விஷஸ் பண்ணிட்டாரு இதுக்கு மேல நம்ம ஓவரா டெஃபினெட்லி பண்ணக்கூடாது, என்ன இருக்கோ அது ஓகேதான். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ டாக்கிங் அபவுட் தி பிரசன்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது லிஃப்ட் அப்படிங்கிற படம் பண்றீங்க. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ஷூட் ஸ்கெடியூல்ஸ்? அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் வந்து திஸ் குவாரண்டைன் இஸ் லைக் உங்களுக்கு அந்த 2 தெலுங்கு ஃபிலிம்ஸும் இந்த டைம் தான் வர வேண்டியிருந்துச்சா? போத் த தெலுங்கு ரெட் அண்ட் 30 மஞ்சிராஜு ஃபிலிம். நம்மள வந்து 30 நாள்ல காதல் விழுகிறது எப்படி கரெக்டா இல்லையா? கரெக்ட். சோ it was almost going to release. அதுவும் நல்ல ஒரு ரீச் இருந்தது ஆக்சுவலி அந்த தெலுங்கு மூவியோட பாட்டு. if you know about that, அது வந்து 100 million. Okay. பரவாயில்ல, if you have time to watch it, if you guys definitely but I know the actor of it. அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பாத்திருக்கேன் from Telugu. So அந்த விதத்துல வந்து லிஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது how was that? என்ன ஸ்டேஜ்ல இருந்தது? எப்போ how did this in the lockdown? I think 80% of the movie was done. ஒரு interval portion and the starting bit of the movie and ஒரு song promo song மாதிரி போகும். So almost we were all done and yeah இன்னும் ஒரு ஸ்கெட்யூல் இருந்தது, we couldn't do it. அது ஒன்றும் பாக்கி இருக்கு. எல்லாருக்கும் இருக்க ஒரு இஷ்யூ தான். அண்ட் அஃப்கோர்ஸ் கவின் அவர்கள் எல்லாரும் வந்து பிக் பாஸ்ல பாத்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜென்ரலா தெரிஞ்ச ஒரு ஃபேஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் அப்படிங்கிற மூவிக்குள்ள போகும்போது கண்டிப்பா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில இப்போ வளர்ந்து வரும் ஒரு நடிகையா கண்டிப்பா சுத்தி முத்தி கமெண்ட்ஸ் அண்ட் அட்வைசஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஃபர்ஸ்ட் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும், கவின் அவர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க, இது இந்த மாதிரி பிலிம், இது இப்படி போனா இப்படி உனக்கு கரியர் கிராஃப் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைனிங் த பிலிம் அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து உங்களுக்கு கவினை பத்தி என்ன ஒரு பெர்செப்ஷன் வச்சிருந்தீங்க? ஏன்னா மேபி பிக் பாஸ் மூலமா பாத்துருக்கலாம், இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? சோ நீங்க என்ன ஒரு பெர்செப்ஷன் வச்சிருந்தீங்க? பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாறுனுச்சு உங்களுக்கு கவின் அவர்கள் கிட்ட? But luckily I have watched Kavin's serial. I mean not series. regularly. Okay. அந்த விஜய் டிவி. ஆமா அந்த சரவணன் மீனாட்சி. Okay. And now போக வர I have watched it. Like I think I don't know what I was doing that time, but நான் அப்போ கொஞ்சம் பாப்பேன். So அப்போ I kind of know how and all. Okay. ஒரு entertainment factor இருக்கு அவர்கிட்ட. And because you know he's got a good name. ஹீரோ அவர்தா வில்லனோ அவர்தா அப்படின்ற ஒரு பேரு வந்துட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் when I saw my career graph I did I mean not bad actor தான் அப்படின்னு தோணுச்சு. And more importantly the script. எனக்கு I didn't see that I'm going to it would come in அப்படின்னு இருந்தாலுமே
உங்களோட ரோல் என்னோட ரோல் எப்படி Okay. இருக்கும், ஒரு ஒரு ஸ்கோப் ஆஃப் ஆக்டிங் எப்படி இருக்கும், பீப்புளுக்கு அது ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்றத பார்த்தேன். ஸோ எல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் a good choice only, and I hope people will like it because it's a horror thriller. எனக்கு எனக்கு இப்படி லைக் ஒரு மாதிரி ஃபாஸ்டாக போகும், and I like some movies which goes like ஒரு மாதிரி குயிக்காக போகணும், லேக் இல்லாமல் ஸ்லோவாக இல்லாமல் என்னடா நடக்க போகிறது அடுத்தது அப்படிங்கிற அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் kind of அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ன்றதுனால தான் I chose to. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுல பெர்செப்ஷன் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் நேர்ல பார்த்தப்போ இருந்த ஒரு மொமெண்ட் என்னவா இருந்தது? நீங்க அவரை யோசிச்சுட்டு நீங்க ஏற்கனவே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ நேர்ல போய் மீட் பண்ணும்போது how did that change? என்ன மாதிரி ஒரு பர்சனா அமைஞ்சாரு? Oh yeah, he was reserved. ரொம்ப ரிசர்வ்டா இருந்தாரு, பேச மாட்டாரு. Then Okay. after few days I asked him, you're like this, I mean reserved as in பேசவே மாட்டாருன்னு நான் சொல்லுவேன், பேசுவாரு. And ஆனா சீரியல்ல பார்த்தா துருன்னு சுட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும்ல? maybe because he came out of all that, he just wants to be a little silent இருக்கலாம். So it was practice இதுனா rehearsals இருந்தது, we rehearsed scenes together and then we went to the set. So அது ஸோ அப்பெல்லாம் நார்மலா தான் ரிசர்வ் பர்சன். நானும் ரிசர்வ்டான ஒரு பர்சன் ஆக்சுவலாவே. அப்படியா? மேபி ஓகே, மேபி இந்த ஒரு இப்போ கொஞ்சம் அப்படி மாறி இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். I meet someone நியூவா நான் கொஞ்சம் ஓகே, ஐஸ் பிரேக்கிங் டைம். It was the same with him, and as days went by also, I think நம்மளுக்கு ஒரு 1.5 month we took to finish the shoot after that. And அந்த டைம்லயும் அவர் பாட்டுக்கு இருப்பாரு, நான் பாட்டுக்கு நான் இருப்பேன். அப்போ சீன்ஸ் வரும்போது we'll discuss the scenes together and we'll do it. அட பாரியா, என்னங்க நீங்க ஏதோ ஷூட் கிட்டத்தட்ட ஒர்க் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சோ மோஸ்ட்லி? you guys didn't have that chill time in the set? On top of our head to I mean I'm not trying complete to பண்ணல, but the pressure கொடுக்கும்போது you wouldn't think of anything else, you know. They want to finish the scene, சீக்கிரமாவும் finish பண்ணனும் அப்படின்னு இருப்பாங்க. And we had to shoot in that small place, in அந்த லிஃப்ட் இருக்கும், ஒரு மாதிரி பேசேஜ், ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் சஃபோகேட்டிங். ஓகே, ஸோ நம்மளுக்கு அது சீக்கிரமா முடிக்கணும்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we wouldn't think of anything. அண்ட் கண்டிப்பா வந்து லிஃப்ட்ல மாட்டுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து லிஃப்ட்ல இவங்களோட மாட்டணும் அவங்களோட மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது ஒரு காமெடி ஆசைகள் ஏதாவது இருக்கு? ஆயிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு பர்சன் ஒரு காமெடியனோட இருக்கணும். அப்போ டைம் போறதே தெரியாதுல்ல. ஜோக் பண்ணிட்டு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஐ chose விவேக் சார் or வடிவேல் சார் to be there in the list. அப்பதான் நமக்கு இல்ல சந்தானம் என்டர்டெயின்மெண்ட் அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்டா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா டைம் ஒரு நம்ம ஸ்டக்கா இருக்கோம்ன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கும். அண்ட் எப்படி இருந்துச்சு கவின் அவர்களோட லாக்டவுன் இன் லிஃப்ட்? of course the film shooting generally சொல்றேன். லிஃப்ட். சோ ஆக்சுவலி நான் நேத்திக்கு பர்த்டே விஷ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணேன். தென் ஜெகி we didn't even take a picture together. நம்ம போட்டோவே எடுக்கல. எனக்கு ரொம்ப மைண்ட் வர்க்கிங் ஸ்கில்ஸ் கூட முடியுமான்னு தெரியாது. and it wouldn't be nice also. So he's like okay, I have an idea, நான் வீடியோ கால் பண்றேன், நம்ம வந்து அந்த பிக்சரை போடலாம். லைக் ஓகே, that's a different thing. இல்ல இது வரைக்கும் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. So we'll do that அப்படின்னு சொல்லிட்டு he called me and he wished me. So அப்படியே எடுத்து போட்டேன். ஸோ என்னன்னா வந்துட்டு மெமரி லேன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சில ஆக்டர்ஸ் சொல்லுவேன், சில சிச்சுவேஷன் சொல்லுவேன், உங்களுக்கு அதுல தோன்ற மெமரி அவ்வளவுதான், சிம்பிள். பர்த்டே அப்படின்னா உங்களுக்கு இருக்க மெமரி லேன்ல உங்களுக்கு தோன்ற ஒரு இவெண்ட் என்னவா இருக்கு பர்த்டே அப்படின்னு சொன்ன உடனே? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். Okay, super. So yeah, that's how it goes. Okay, மறக்க முடியாது கண்டிப்பா. Okay, that's acceptable. Okay, next வந்து first cinema experience. I remember watching Avvai Shanmugi in theater with my friend. Okay, wonderful. So you still remember that? அந்த ஒரு எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. நானும் அப்பாவுமே செப்பரேட்டா போய் ரெண்டாவது தடவை போய் பார்த்தோம். So all those memories. and நீங்க ஃபர்ஸ்ட் நடிச்ச படம்?
first film as an actor? As an actor, படைவீரன். இல்ல அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகும்போது ஏதாவது ஒரு கேமரா ஷைனஸ் அந்த மாதிரி இருந்ததா? அண்ட் என்ன மாதிரி of course ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் தாண்டி தான் போயிருந்தீங்க, பட் ஸ்டில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய And I think தெரி படத்துலயும் அந்த மாதிரி எல்லாம் like side roles எல்லாம் பண்ணிருக்கேன். ஃபீச்சர் ஆனது. So to face the camera was little okay da, but little nervous because I was the only one. I mean, the first shot of the movie எனக்கு தான் பண்ணாங்க. So to do it all alone, ஒரு ஹில் மேல போயிட்டு தனியா போய் பண்ணணும்னா அது ஒரு little shy. but அதுக்கப்புறம் I got தல அஜித் அவர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஒரு மெமரினா எது சொல்லுவீங்க? வாலி படம் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்த மாதிரியா இல்ல என்ன? வாட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ? Okay. I don't know. I like that thing. Yeah, exactly. அது actually I think that is an underrated expression of தல அஜித் அவர்கள் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மத்த பஞ்ச் மத்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது exactly. Yeah. Okay. நிறைய பேர் வந்து சாங் பாடுங்கன்னு கேக்குறாங்க. அப்படியே கேக்குறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்கல. நீங்க ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, நான் சும்மா எல்லாம் சொல்லல. பாடிக்கிட்டே அப்படின்னு யோசிக்கிறேன். கரெக்ட்டா? And then later when I saw the interview, I was like, why did I even sing? என்ன நானே இவ்ளோ அப்படியா? நீங்களும் பாருங்க. நான் பாடுனேனாவா? என்னங்க எவ்வளவு ரஃபா இருக்கு என் வாய்ஸ், எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு உங்க வாய்ஸ். ஒரு சின்ன சாங். ஓகே, எந்த சாங் நான் உங்களுக்கு கேக்குறேன். which song? சூப்பர். பாருங்க, நீ வேணா ப்ரோன்னு சொல்லிருக்காங்க, படிங்க அந்த மாதிரி. நீ வேணா, எங்க அக்கா பண்ண போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசுறேன். ஹிந்தில ஒரு பாட்டு ரீசெண்டா வந்தது, அது ஒரு குஜராத்தி சாங் நினைக்கிறேன். அது ஜாக்லின் கூட பாடி பாத்துட்டீங்களா? ஜாக்லினோட ஆல்பம். ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் தெரியும். இவரா அந்த பாட்ஷா ஒருத்தர் பண்ணாரு. அட்டக் மேடி அட்டக். ஐயோ, அது ஏதோ வித்தியாசமா இருக்குமே. சட்டக் ஐயோ அங்க இல்ல, நல்ல வேலை இது தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால சொன்ன. அந்த பாட்டு இருக்க பாட்டை பாடினீங்கனாலே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சி வச்சுப்பாங்க. இதுல உங்க லிரிக்ஸ் எல்லாம் போட்டு பாடினா அட இங்க பாருங்க, உங்க டாபிக்கே மாத்திட்டாங்க நீங்க. ஒரு நடுவுல லிரிக் மறந்தா பரவாயில்ல, நடுவுல நீங்க வந்து கேட்கணும் என்ன நான் இங்கிலீஷ் அப்படிங்க. ஓகே ரைட் டன். சில் பண்ணுங்க. நீங்க நடுவுல லிரிக் மறந்துட்டீங்கன்னா கூட அங்க டியூன் போட்டுக்கலாம், நம்ம மக்கள் ஒத்துக்குவாங்க. நான் உனக்காகவே பாடுறேன். ஓகே டன். ஒரு உருப்படியான ஒரு லிரிக்ஸ் சாங் டீல். ஓகே. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். ஓகே ஃபைன். நீங்க ட்ரை பண்ணீங்க, அதனால ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் ஆக்ட். அண்ட் அதாண்டி வந்து உங்களுக்கு வந்து காலிவுட் கிரஷ் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? விஜய் சார் இது really attracted me because I still not just because I acted in this movie. நான் அவரோட சாங் எல்லா சாங்குக்குமே நான் வந்து டான்ஸ் பண்ணேன். நானும் சரி, எங்க அக்காவும் சரி, வீட்டுல அப்பெல்லாம் சிடி வாங்கிட்டு. ஒரு சாங் சொல்லுங்களேன், நீங்க ரொம்ப ரொம்ப ரிமெம்பர் பண்ற ஒரு சாங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் டான்சிங் மாதிரி நான் சொல்றேன் ஜெனரலா. வீட்ல அப்படி ஓல்ட் சாங் அப்படி போடு. ஓகே அங்க பாருங்களேன், விஜய் இல்ல தளபதி விஜய் அவர்களோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன நீங்க. தளபதி விஜய் கூட பாட்டுல கிட்டத்தட்ட டான்ஸ் இல்ல வச்சுட்டு அந்த எண்ட் சாங் மறந்துட்டேன். சூப்பர் போங்க. ஐ திங்க் வந்து யூ அட்ராக்டட் வாட் யூ லைக் அப்படிங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி பொறுமையா வந்து பதில் எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ஸ்வீட்டா.
Thank you so much, Nice Anga. talking to you. It was entertaining. Same here. I hope that Hopefully. it was entertaining, actually. Thank you.